ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. பூ போல சாஃப்டான ரவா புட்டு இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 4-5 முந்திரி பயிறு இந்த மாதிரி உடச்சி சேர்த்திருக்கேன். இதை செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை சேர்த்து இந்த புட்டு செய்யும் போது அங்கங்கே இந்த முந்திரி பயிர் வாயில கடிப்படுறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு சின்ன பவுலுக்கு மாத்திட்டு இந்த நெய்யிலே நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். புட்டுக்கு ரவையை இந்த மாதிரி நெய்யில வறுத்துட்டு செய்யும் போது புட்டோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். நீங்க ரவையை ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். 3 பேருக்கு செய்யறதுனால 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நார்மலா நம்ம புட்டு செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி வேகிச்சு காய வச்சு அது நிறைய வேலைங்க. ஆனா இந்த புட்டு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள இது செஞ்சிடலாம். நல்ல சாஃப்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும் இந்த ரவா புட்டு. இப்ப இந்த அளவுக்கு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப சூடு ஆறணும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் இதுல நம்ம சேர்க்கிற இனிப்பை இது நல்லா தூக்கி கொடுக்கும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். அதுக்கு 1 கப்பு வெது வெதுப்பான தண்ணி, இப்ப நம்ம கை வச்சோம்னா சுடணும், அந்த அளவுக்கு சூடு உள்ள தண்ணியும் சேர்த்து இது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரவையை நல்லா வறுத்துட்டதுனால அது ஊறிலாம் போகாதுங்க. ரொம்ப சூப்பரா பூ போல மலர்ந்த மாதிரி இருக்கும் இது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே அழுத்தி விட்டுடுங்க. இந்த ரவை அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ இதை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதை மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்று சுற்றி எடுக்கலாம். ஆனால் பிகினர்ஸ்லாம் ரொம்ப நாளை ஒரு 4-5 சுற்று சுற்றிட்டிங்கன்னா இது சப்பாத்தி மாவு மாரி உருண்டு வந்துடும். அதனால இந்த மாதிரி கையாலே உடச்சி விட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி பிடிச்சோம்னா பிடிப்படணும், உதிர்த்து விட்டோம்னா கொட்டணும். அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நம்மளோட புட்டு நல்லா இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அந்த மாதிரி தட்டு போட்டு அதில் நம்ம துணி போட்டுக்கலாம். இந்த துணியை நனைக்க தேவையில்லைங்க. நினைச்சிட்டிங்கன்னா ரவையெல்லாம் அதில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நினைக்காம போடும்போது இந்த ரவை அதிகமாக அதில் ஒட்டாது. இப்போ இதில் நம்ம ரவையை சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஆவி வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரவை நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நம்ம துணியில ஈரம் பண்ணாம போட்டதுனால அதிகமா ஒட்டாது. இதுல இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். அரை மூடி தேங்காயை திருவி சேர்த்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், வெல்லமும் சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புட்டோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பயிரை சேர்த்துடலாம். குழந்தைங்க லீவ்ல வீட்டில் இருக்கும்போது ஒரே மாதிரி இட்லி தோசையே செஞ்சு தராம இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுங்க. அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.